இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறார், பக்கத்து மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறார். காலையில் அந்த அமைச்சரை பிடின்னு பிடிச்சிட்டேன். இவரை பிடிக்கணும், மனசு வர மாட்டேது. என்ன பண்றது? ஒன்னே ஒண்ணுதான் நான் கேட்கிறேன் இவர்கிட்ட. இதுக்கு முன்பு நீர்வளத்துறை இருந்தது, அதையும் பிடிங்கிட்டாங்க. ஏன் பிடிங்கிட்டானா, இந்த ஜாதியில பிறந்துட்டார், அதான் பிடிங்கிட்டாங்க. நான் கேட்டேன், அப்போ ஒரே ஒரு தடுப்பணை கட்டியிருக்கலாம் இல்ல இந்த பாலாத்துல? அவர் காலத்துல, ஒரு அமைச்சராக காலத்துல ஒரே ஒரு தடுப்பணை எங்கேயாவது கட்டியிருக்கலாம் இல்ல? பாலாத்துல எப்பயாவது வெள்ளம், மழை காலத்துல தண்ணி போகுது, அந்த தண்ணியை ஒரு தடுப்பணை கட்டினா கொஞ்சம் தண்ணி தேங்கி நீக்கும். தேங்கி நின்றுச்சுன்னா சுத்தி 20-30 கிலோமீட்டர்ல உங்க கிணத்துல தண்ணி இருக்கும், உங்க போர்ல தண்ணி இருக்கும், விவசாயம் பண்ணலாம், குடிக்கிறது தண்ணி பயன்படுத்தலாம். இது அடிப்படை. இன்னைக்கு கூட போய் கேட்கல, இன்னைக்கு கூட அமைச்சர் தான் அவரு. ஒரு தடுப்பணை. இதுதாயா வளர்ச்சி திட்டங்கள், இதுதாயா வேணும். நீங்க கொடுக்கிற உங்களுடன் ஸ்டாலின், அவர்களுடன் ஸ்டாலின், இவர்களுடன் ஸ்டாலின், இந்த ஏமாத்து வேலை, டக்கால்ட்டி வேலை எல்லாம் வேண்டாம்.